ஹாய் காய்ஸ், வெல்கம் டு செல்ஸ்மித் யூடியூப் சேனல். நான் உங்கள் செல்ஸ்மித். இன்றைக்கி நம்ம வீடியோவில் A to Z அபவுட் பயோடெக்னாலஜி தான் பார்க்க போகிறோம். சரி, நான் 12th முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பயோடெக்கில் தான் வந்து என் கரியர் இருக்க போகுது. நான் பயோடெக்கு தான் வந்து என் கரியராக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சரி, ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜினா என்னென்னு பார்த்துடலாம். பயோடெக்னாலஜிலே 2 வார்த்தை இருக்குது. நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா, பயாலஜி ப்ளஸ் டெக்னாலஜி இஸ் பயோடெக்னாலஜி. இது வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, லிவிங் திங்ஸை நம்ம வந்து டெக்னாலஜியோட மிக்ஸ் பண்ணி ஹியூமனுக்கு தேவைப்படுற திங்ஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம், இன்வென்ட் பண்ணுவோம், வந்து ப்ரொடியூஸும் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த திங்ஸ்லாம் வந்து நம்ம ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ணுற திங்ஸாக இருக்கும் மோஸ்ட்டாக. இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, நம்ம வந்து மில்க் வந்து கேர்டாக மாறுறது எப்படி மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம பாலில் தயிர் ஊற்றுனா ஃபுல்லாக தயிர் ஆகிடும் அப்படின்றது கிடையாது. பாலில் வந்து நம்ம லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அது வந்து கேர்டாக மாறும். அதுதான் வந்து கேர்ட்லிங்னு சொல்லி நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம். ஆனால் அது வந்து ஒரு பயோடெக்னாலஜி, ஒரு ப்ராசஸ் தான். பயோடெக்னாலஜினா என்ன அப்படின்றது சிம்பிளாக இப்படி தெரிஞ்சுக்கலாம். பிரான்ச்சஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்க்கலாம். என்னது பிரான்ச்சஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பயோடெக்னாலஜின்றது ஒரு பெரிய கடல் மாதிரி, அதுக்குள்ளே நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்கா மாதிரி பிரான்ச்சஸும் இருக்குது பயோடெக்னாலஜியில். ஃபஸ்ட்டு வந்து ரெட் பயோடெக்னாலஜினா மெடிசினல் பயோடெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. லிவிங் திங்ஸும் டெக்னாலஜியும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சோம்னா அது வந்து மெடிசன் பயோடெக்னாலஜி. இது எக்ஸாம்பிளுக்கு வந்து வேக்சின் சொல்லலாம். வைரஸோட பார்ட்ஸ் யூஸ் பண்ணி வேக்சின் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து மெடிசினல் பயோடெக்னாலஜியில் வரும். அப்புறம் ப்ளூ பயோடெக்னாலஜின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா மெரைன் பயோடெக்னாலஜியில் வந்து சீ கிரியேச்சர்ஸ்க்கு வந்து மெடிசன் கண்டுபிடிக்கிறது, தயாரிக்கிறது, ஆயில் ஸ்பில்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ண மைக்ரோப்ஸ் தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்து மெரைன் பயோடெக்னாலஜியில் வரும். அண்டு கிரே பயோடெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. கிரே பயோடெக்னாலஜினா என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி. பொல்யூஷனை கம்மி பண்ண மைக்ரோப்ஸோ இல்லை திங்ஸோ பயோடெக்னாலஜி ப்ராசஸ் மூலியமாக நம்ம தயாரிக்கிறது, கண்டுபிடிக்கிறது, இன்வென்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கிரே பயோடெக்னாலஜியில் வரும். அண்டு இன்னொன்று க்ரீன் பயோடெக்னாலஜின்னு ஒன்று சொன்னாங்க. க்ரீன் பயோடெக்னாலஜினா அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி. அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுற திங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜெனட்டிக்லி மாடிஃபைடு க்ராப்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க 12th ஸ்டாண்டர்டில். அதில் வந்து அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜியில் வரும். அண்டு கடைசியாக ஒரு பயோடெக்னாலஜி இருக்குது, அது வந்து ஒயிட் பயோடெக்னாலஜினா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயோஃபியூல்ஸ் வந்து தயாரிக்கிறது, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பிளாஸ்டிக்ஸ் வந்து தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் வருது. இதுதான் மொத்தம் 6 பிரான்ச்சஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. இந்த 6லே வந்து நிறைய இன்னும் பிரான்ச்சஸாக போகுது. இது வந்து மேஜர் பிரான்ச்சஸ் ஆஃப் பயோடெக்னாலஜின்னு சொல்லலாம். நம்ம கோர்ஸ் லேடர் பார்க்கலாம். பயோடெக்னாலஜியில் இன்ஜினியரிங் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கில் பிடெக், எம்டெக், பிஹெச்டி வருது. சயின்ஸில் வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி வருது. ஜாப்ஸு போகணும் உடனே அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் எடுக்கிறது பெஸ்ட்டு. இல்லை நான் ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், அந்த ஃபீல்டு போகிறேன் அப்படின்னா சயின்ஸ் பெஸ்ட்டு. அண்டு இன்ஜினியரிங் எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஜாப்ஸ் போகணுன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சரி, பயோடெக்னாலஜியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல் பயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, ஜெனட்டிக்ஸு, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, இம்யூனாலஜி என் ஃபேவரெட்டு, பயோ ப்ராசஸ் டெக்னாலஜி, ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு. பயோடெக்னாலஜியில் ஐடி சைடு இதுதான் வந்து சொல்லுவாங்க, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு. அப்புறம் பிளான்ட் அண்ட் அனிமல் பயோடெக்னாலஜி இருக்குது, அதாவது பிளான்ட் பயோடெக்னாலஜி, அனிமல் பயோடெக்னாலஜி சொல்லலாம். என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி இருக்குது, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஜாப்ஸை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அண்டு சப்ஜெக்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். இல்லை நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுடலாம். Until then, bye from Self Smith. Tata.